வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளக்குறிச்சி கிராமத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் கோயில் பிரசித்தி பெற்றது. ஆடிக்கிருத்தியை முன்னிட்டு மழை பெய்ய வேண்டியும் உலக நன்மை காக்கவும் 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையை பாத யாத்திரை திருப்பணிக்குழு தலைவர் ராமகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். விழாவையொட்டி சுவாமிகளுக்கு பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், திரவியம் உள்ளிட்ட 18 வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பூஜை முடிவில் பெண் பக்தர்களுக்கு குத்து விளக்குகள், சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. அமர்ந்தோய் போற்றி, இருநில மக்கள் இறைவி போற்றி, அடியோய் போற்றி, ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி, அந்தமில் இன்பம் போற்றி, உயிர் கலின்ப செப்பினின் ஒளித்தருள் போற்றி, செல்வம் கல்வி சிரம் ஜோதி போற்றி, மதிப்பவர் மாமனி விளக்கே போற்றி, பாவம் பிரிய பராபரை போற்றி. பரமே போற்றி, எட்டிக்கும் திருநாளை போற்றி, சக்தியில் விளக்கே போற்றி, போற்றியும்பார் மனிதன் விளக்கே போற்றி, போற்றியும்பார் மனிதன் விளக்கே போற்றி, போற்றி. மதுரை மீனாட்சிபுரம் 2வது தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தேவஸ்தானம். இக்கோவில் சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியப்பட்டது. இதன் ஆணி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7ஆம் நாள் விழாவான கடந்த 19ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு சீனிவாச பெருமாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி அம்பாள்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருளினார். தொடர்ந்து தேரினை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் படம் பிடித்து இழுத்து சென்றனர். கோவிலில் இருந்து புறப்பட்ட தேர் காமராஜர் சாலை, நெல்பேட்டை, இஸ்மாயில்புரம் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கேத்தாப்பூரில் முத்துமலை முருகன் கோவில் பிரசித்தி பெற்றது. உலகிலேயே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட முருகன் சிலை கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் நாள்தோறும் முத்துமலை முருகனை தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். ஆடி மாத கிருத்திகையையொட்டி மூலவர் முத்துமலை முருகன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக பால், பன்னீர் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் முத்துமலை முருகன் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.